அப்படினாலே ஜல்லிக்கட்டு. பொங்கல் அதுமா எல்லாரும் கொண்டாடிட்டு வந்தாலும் ஒரு பக்கம் காளைகளை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு இந்த தருணம்? இந்த வருஷம் வந்து சிறப்பா ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கனே. ஒரு அவனியாரம் பொறுத்த அளவுக்குமே தள்ளுவாடி தான் நம்ம போடுவாங்க. இந்த வருஷம் வந்துட்டு ஒவ்வொரு மாடும் டோக்கன் படி ஒவ்வொரு வரிசையா போய்கிட்டு இருக்கு. சிறப்பா போய்கிட்டு இருக்கு இந்த வருஷம். இன்னொன்னு இந்த வட்டம் வந்துட்டு பரிசு நல்லா சிறப்பா போடுறாங்க. இங்க இருந்து லாஸ்ட் வரையுமே நல்லா சிறப்பா இருக்கு இந்த வட்டம். நம்ம காலையில் மாடக்குளத்துல இருந்து ஒரு 3 காலையில் கொண்டு வந்திருக்கோம். 3 காலையிலுமே சிறப்பான காலையில். இந்த வட்டம் டோக்கன் படி போக எல்லாருமே ஈஸி அடைக்கலாம்னு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நீங்க பேசுனதெல்லாம் சோசியல் மீடியாலாம் வைரலா போய்கிட்டு இருக்கு. அந்த வர்ணனை பத்தி சொன்னீங்களா, அதை சொல்லுங்க அப்படியே. அது வந்து சிவகங்கையில் ஒரு அண்ணே வடத்துக்கு பேசுவாப்புலனே. கண்கள் முறைக்க, காது விடைக்க, கால்கள் நாளும் எட்டி உதைக்க, கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க, தொடுவோர் நெஞ்சம் பதற வைக்க, உள்ளே நினைங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க, கட்டுடன் மேனியாக காளைகள் களம் காண இருக்கிறது. கலராடை உடையணிந்து கண்கள் சிவக்க, கைகால் நரம்பு விடைக்க, எட்டடி எட்டி வைத்து எட்டத்திக்கும் தன் புகழ் பரப்ப, வான்முகம் பார்த்து வீரர்கள் வட்டமிட்டு திட்டமிட்டு களமாட, வீரர்களும் தன் கட்டுடை மேனியை கருதிரு நாயகனாக காளை அடக்க காத்து கொண்டிருக்கிறார். பேசும்போது அதை பார்க்கும்போது உங்க காலை உள்ள போகும்போது எப்படி இருக்கும்? ஏனே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல இருக்க சந்தோஷம் எதுலயும் இருக்காதுனே, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும். மதுரை அப்படினாலே வீரம், பாசம், அன்பு. எவ்வளவு நாளா அந்த மாடுபிடி வீரரெல்லாம் நீங்க போயிட்டு இருக்கீங்க? எந்தெந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்க? நாங்க மதுரை தமிழ்நாட்டுல எல்லா ஊருக்கும் நிறைய ஊருக்கு போயிருக்கோம்னே. நான் வந்து அப்பா சின்ன வயசுல இருந்தே கத்து கொடுத்த வச்சு மாடு பிடிக்க கத்து கொடுத்த வச்சு அப்பல இருந்து வந்துட்டோம். நம்ம மசையும் சரி நாங்களும் சரி அப்படியே மாடு சின்ன வயசுல இருந்தே பிடிச்சி பழகிட்டு இருக்கோம். உங்க பேர் எந்த ஊர்? மாடக்குளம். மதுரை மாடக்குளம் விக்னேஷ். மதுரைக்காரங்கனாலே பாசக்காரங்கன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா தம்பி தன்னோட ஜல்லிக்கட்டு காலையில அழைச்சிட்டு வந்தாலும் காளைக்கு பசிக்குதோ இல்லையா, இந்த காளையருக்கு பசிக்கும்ல பாருங்க, அப்படியே ருசியா சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. என்ன சாப்பாடு தம்பி? குஸ்கானே. எப்படி இருக்கு இந்த குஸ்கா? எத்தனை பேர் வந்தீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க 10 பேர் வந்திருக்கோம். திருமாவளம் பக்கத்துல சோடார்பேட்ல இருந்து வந்திருக்கோம். 10 பேர் வந்திருக்கீங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் தான் குஸ்கா சாப்பிடறாப்ல. உங்களுக்கு வாங்கி கொடுத்தாப்லையா? நாங்க பூரா இப்பதான் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். நாங்க பூரா சாப்பிட்டா தம்பி இப்பதான் லேட்டா வந்தனால இப்ப சாப்பிட்டேன். ஏற்கனவே ஒரு மாடு உள்ள போயிருந்தனால தம்பி அங்க போயிட்டு வந்தேன். அண்ணனை பார்க்கும் போதே நல்ல ஒரு 10 இட்லி முழுங்குவார் போல தெரியுது. எத்தனை குஸ்கா சாப்பிட்டீங்க? நான் ஒரு 2 குஸ்கா சாப்பிட்டுருக்கேன். இன்னும் சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன். ஏன்டா காலையில 3 மணில இருந்து காத்து கிடக்கான். அந்த பசி, அந்த கறக்கம், அந்த மாடோட வந்த இது எல்லாமே இதா இருக்கு. நீங்க பசியாடிட்டீங்க. காலைக்கு என்ன கொடுத்தீங்க? காலைக்கு தண்ணி வச்சிருக்கோம். இனிமேல் குளுக்கோஸ் போடுவோம். நீ வைக்கலுங்கன்னா அள்ளி போடுவோம். கிட்டத்தட்ட இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்காகவே ஒரு வருஷம் முழுக்க காத்திருப்போம். உங்க மாடு எத்தனாவது டோக்கன் வாங்கியிருக்கு? நாங்க 818 818 டோக்கன் வந்திருக்கு. ரைட்டு. சாப்பாடு நல்லா ருசியா இருக்கா? சோ கலங்கான போது உங்க காலையெல்லாம் அப்படிதானே? மதுரை மாவட்டம் அலர்வில் வளையப்பட்டிலிருந்து வந்திருக்கேன் சார். இது வந்து அதிகமா விளையாடு சார். ஆடு நிக்காது, அதனாலதான் கண்டுபது. இல்லன்னா கவுத்த இன்னும் அனுப்பிவிடும். எத்தனை வருஷமா அந்த காலை வளர்த்துட்டு இருக்கீங்க? எத்தனை வாடி அவுத்துருக்கீங்க? பரம்பரையா வீட்டு மாடு கண்டுதான் சார். இது வந்து ஒரு 41 வாடி. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 2200 காவலர்கள் வந்து பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து முன்னாடினா அந்த பாக்ஸ் சிஸ்டம் மாதிரி போட்டு அமைச்சிருந்தோம். இதை வேற இப்ப என்னன்னா, இப்ப ஆரம்பத்தில் முத்துப்பட்டி ஜங்ஷன்ல இருந்தே அங்கேயே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி முல்லைநகர் ஜங்ஷன்ல இருந்து இந்த பேரிகேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த 2 சைடு டபுள் பேரிகேட் போட்டு 2 சைடுமே வந்து வலை அடிக்கப்பட்டு காளைகளை உள்ள அனுப்பி போறதுல கிட்டத்தட்ட இந்த இதுலயே வந்து நமக்கு வேற 300 காளைகள் நம்ம நிறுத்தலாம். அதனால அந்த ஆரம்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த முட்டல் அதெல்லாம் இல்லாம ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் 175 காளைகள் வந்து வாடிவாசல் வழியா கடந்திருக்கு. இது மொத்தம் 1100 டோக்கன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வழிவகைகள், அதாவது வாகனங்கள் வர்றதா இருக்கட்டும், காளைகள் வர்றதா இருக்கட்டும், முன்னாடியே ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணிருக்கீங்க. முதல் முறையா 1 மணி நேரத்திற்கு 100 டோக்கன். அந்த 5 மணில இருந்து வரக்கூடியவங்க 1ல இருந்து 100, 4 மணிக்குள்ள வர்றவங்க வந்து அந்த 1000 அப்படின்னு இருக்கீங்க. இந்த மெத்தட் வருங்காலங்களில் நம்ம பின்பற்றுவோமா சார்? ஆமா, இப்ப முன்னாடியே வந்து நியூஸ் பேப்பர் மூலமாகவும் சரி, செய்தி ஊடகங்கள் மூலமாகவும் சரி, எங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸ் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் சரி 5 மணிக்கு தான் நாம் உள்ள விட போறோம். ஏன்னா இவங்க உள்ள விட்டாலுமே வந்து மாடை வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணி அங்கேயும் ஒரு மணி நேரம் நிக்கணும். அதனால அதுகளும் டைம் ஆகுன்றதுக்காக அது வரைக்கும் அவங்க ஃப்ரீயாவே வந்து நேச்சுரலாவே அவங்க நிறுத்திக்கலான்ற ஒரு காரணத்துக்காக 5ல இருந்து 6 வரை 1ல இருந்து 100 டோக்கனும், 6ல இருந்து 7 வரை ஒரு மணி நேரம் 100 டோக்கன் சொல்லிட்டு மொத்தம் 4 மணி வரைக்கும் வர மாதிரி ஏற்கனவே நம்ம அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருந்தோம். மாடு உரிமையாளர்களும் அவர்களுடைய ஒத்துழைப்பை சிறந்த முறையில் நல்கினார்கள். அதனால நமக்கு வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து எல்லாரும் வந்து முன்னாடியே போகணுன்ற அந்த ஒரு இது இல்லாம
உன் டைம் இதுதான், இந்த டைமுக்கு நீங்க வந்தா போதும்னு சொல்லி முன்னாடியே கம்யூனிகேட் பண்ணதால அது அவங்களுடைய நல்ல வரவேற்பா இருக்கு. அதனால நமக்கு எந்த விதமான அந்த நான் முன்னாடி கொண்டு போ நீ முன்னாடி போன்ற அந்த இஷ்யூ இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு. சார், குறிப்பா இந்த தள்ளுவாடின்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் வந்து நம்ம பாக்ஸா போடும்போது ஒவ்வொரு அந்த காலை உரிமையாளர்கள் வரும்போது தள்ளுமுள்ளாகி அவங்களுக்குள்ள காயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த முறை மிக சிறப்பா 2 பக்கமுமே அந்த ரயில்வே ட்ராக் போல பேரலா போட்டிருக்கிறது வந்து நல்லா இருக்கு, மக்களிடத்துல வரவேற்பு இருக்கு. அதை எப்படி சொல்றாங்க சார்? அதான் இப்ப முன்னாடி நாம என்ன பண்ணோம்னா அவங்க முன்னாடி டைமிங் முன்னாடியே வர்றவங்களை வந்து நாம நிறுத்தி வைக்கலான்ற ஒரு அடிப்படையில தான் நாம பண்ணோம். அதுல என்ன ஆகுதுன்னா வந்து முன்னாடியே வந்து பண்ணாலும் அவங்க மாடு உரிமையாளர்கள் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல வைக்கப்படும் பொழுது அவன் மாடுக்குள்ள அந்த திமிரல் பிளஸ் அவங்க இதுக்குள்ள இன்ஜுரி ஆகுறதெல்லாம் அதிகமா இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டோம்னா எல்லாருமே ஃப்ரீயா வெளியிலே வச்சுங்க, அவங்கவுங்க என்னென்ன இடத்துல பிரியப்படுறாங்களோ உள்ள விடுறதே 5 மணிக்குன்னும் பொழுது இன்னும் நல்லா சிறப்பாக இருந்தது. அதுவும் ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் நமக்கு அந்த பேரிகேட்டிங் டபுள் பேரிகேட்டிங் 2 சைடும் வலை போடப்பட்டிருக்கிறதால உள்ள வந்து யாராவது சொருகணும்னு நினைச்சா கூட உள்ள போக முடியாத சூழல் இருக்கிறதால அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால மாடு உரிமையாளர்களும் சிறப்பாக ஒத்துழைப்பு தந்திருக்காங்க. இது இன்னும் சிறப்பாக மேலும் பண்றதுக்கு என்னன்றதையும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிறப்பா பணியாற்றிருக்கீங்க. உங்களுக்கு சரி கூட பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் எங்களது நியூஸ் தமிழ் சார்பா பொங்கல் வாழ்த்துக்கள் சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.